Hi and welcome to India Glitz viewers. விமென்க்கு எல்லா ஃப்ரீடம் இருக்குது. சில நேரத்தில் அது தட்டி பறிக்கிறதுக்கு முயற்சி போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சில மாற்றங்கள் கொண்டு வரணும், நம்மளுடைய ஜுடிஷரி லாவில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னா ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை நமக்கு தூண்டி விடுது. பட் எஸ், அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கட்டும், இல்லைனா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வினோதினி ஒரு பெண் வந்து ஆசிட் அட்டாக்ல இறந்துட்டா. ஸோ அப்படி எல்லா விஷயங்கள் ஒரு பெண்ணுக்கு கொடுமையான ஒரு விஷயங்கள் நடக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து 64 வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் கிடச்சி, ஆனால் இன்னும் பின்னோக்கி தான் சில விஷயங்களில் நம்ம போயிட்டே இருக்கோம். நான் சொல்லும்போது இட்ஸ் நாட் அ ப்ரோக்ரெசிவ் இந்தியா நான் சொல்ல முடியாது, வெரி வெரி ஒப்ரெசிவ் அண்ட் ரிக்ரெசிவ் இந்தியா சொல்லக்கூடிய அளவுக்கு மனசு வருத்தப்படுது. பட் லா மேலே நம்மளுடைய நீதிபதி யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. ஒரு பயம் இருந்தால் இந்த மாதிரி குற்றங்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன, ஒரு ரேப் பண்ணால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம், மீஞ்சி போனால் 7 வருஷம், அதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். அதுக்கு முன்னாடி பேரோலில் வெளியில் வரலாம். அப்புறம் அந்த கேஸஸ் வந்து இன்னும் 7 வருஷம் தண்டனை சொல்லும்போது அந்த கேஸே வந்து உங்களுக்கு 10 வருஷம் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் பாதிக்கப்பட்ட குடும்பம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐ திங்க் வி நீட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அண்ட் லாஸில் சேஞ்சஸ் கண்டிப்பாக வேணும். முடியாதது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. பெண் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும். பட் ஐ திங்க் விமன் ஆர் மேட் ஆஃப் ஸ்ட்ராங்கர் ஸ்டஃப். ஸோ தே ஆல்வேஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் வாட் தே டிசைட் டு டூ. சினிமாவில் இருக்கும்போது இந்த கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டம் இருக்கும். எந்த அளவுக்கு ஹீரோ கஷ்டப்படுறாரோ, எந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளி கஷ்டப்படுறாங்களோ, அதே அளவுக்கு உழைப்பும் கஷ்டமும் ஒரு ஹீரோயினுக்கு இருக்குது. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஹீரோ எழுந்திரிச்சு என்ன ஒரு 7 மணி கால் ஷீட்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு லைட்டை மேக்கப் போட்டுட்டு லொக்கேஷன் போயிடுவார். ஹீரோயினுக்கு என்னென்னா 7 மணி கால் ஷீட்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஹேர் ஸ்டைல், மேக்கப், காஸ்டியூம்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் ஒரு சின்ன கஷ்டமாக இருக்குது, தவிர வேறு எந்த கஷ்டமும் இருக்காது. எந்த பத்திரிகையாளரும் யாருமே வந்து ஒரு நடிகை பற்றி ஒரு கிசு எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்லேயும் தாய் இருக்குது, அவங்க வீட்லேயும் ஒரு அக்கா தங்கச்சி இல்லைன்னா பெண்கள் அவங்க வீட்லேயும் இருக்காங்க, யோசித்து கொஞ்சம் எழுதுனாங்கன்னா என்ன பிரச்சனையே வராது. ஏன்னா சில நேரத்தில் வந்து கையில் ஒரு பெண்ணாக இருக்குது, கையில் வந்து ஒரு பேப்பராக இருக்கிறதுனால நம்ம ஏதோ 24 மணி நேரம் நம்ம வீட்டிலே நம்ம பெட்ரூம்லேயே உட்காந்த மாதிரி சில கதைகள் எழுதுவாங்க. அது எழுதுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனசாட்சிக்கு பயந்துட்டு எழுதுனாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாது. ஒரு பெண்ணுடைய படத்தை போட்டு அவளை பற்றி கிசு போட்டு தான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சில பேர் இருக்காங்க. பட் எல்லாத்துலேயும் குற்றம் சொல்ல முடியாது. சில பேர் இருக்காங்க ஹூ பிலீவ் இன் ஜேர்னலிசம், ப்ராப்பர் ஜேர்னலிசம், ட்ரூ ஜேர்னலிசம். மற்றவங்க வந்து அந்த yellow ஜேர்னலிசம் சொல்லுவோம், அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமாவை மட்டும் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? ஐ திங்க் எல்லா சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதி. நீங்கள் வந்து இன்றைக்கி டாடா, பிர்லா, அம்பானி எல்லாரும் பார்த்து வந்து இவங்க வந்து ஏன் பெண்களுக்கு மையமாக வச்சுட்டு ஏன் ஒரு ஷோ பண்ணுறதில்ல, அவங்களுக்கு மையமாக வச்சுட்டு ஏன் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதில்ல, கேட்குறதில்ல, ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் வந்து சினிமா நோக்கி தான் விரல் நீட்டி தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சினிமாவுக்கு சார்ந்தப்பட்டவன் தான். சினிமா வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் மீடியா ஆஃப் ஃபிக்ஷன். நம்மளும் வந்து நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுவும் எக்ஸாஜரேட் பண்ணி சினிமேட்டிக் வே ஆஃப் ஃபிக்ஷியஸ் வே, அது எதுவுமே உண்மை கிடையாது, ஃபிக்ஷியஸ் வே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுலேயும் பாடல்கள் இருக்கும், அதுலேயும் வந்து காமெடி இருக்கும், அதுலேயே வந்து சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், அதுலேயே வந்து லவ் இருக்கும், டுவேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு மியூசிக் ஓடுதோ அப்போயும் உங்களுக்கு தெரியும் இட்ஸ் ஃபிக்ஷன். இப்போ இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பின்னாடி எந்த வந்து மியூசிக் ஓடலையே, ஒரு ரெக்கார்டிங்கே போகலையே. ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் இஸ் ரியல், சினிமா இஸ் ஃபிக்ஷன். ஸோ தயவு செஞ்சு எல்லா ப்ராப்ளத்துக்கு வந்து சினிமா நோக்கி ஒரு விரல் நீட்டு சினிமாவில் இது செய்யலாமே, சினிமா இது பண்ணலாமே. எஸ், சினிமா இஸ் அ ஹியூஜ் மீடியா, ஒரு பெரிய மீடியா இருக்குது, இம்பேக்ட்ஃபுல் மீடியா இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் அதே சமயத்தில் சினிமா இஸ் நாட் ஹியர் டு சேஞ்ச் த வேர்ல்ட். சினிமா பார்த்ததுனால எல்லாரும் திருந்துருவாங்கன்னா நினைக்கிறவங்க ஒரு தவறான தாட் அது. அப்படியே சினிமா பார்த்து கேட்டுட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு நிறைய கும்பலே இருக்குது. அப்படியே சினிமா பார்த்துட்டு இவங்க அப்படியே கெடுத்துட்டாங்க, என் பிள்ளைங்க வந்து எப்படி ஆயிட்டாங்க, சினிமாவனால தான் இப்படி இருக்குது சொல்லும்போது சினிமாவில் வந்து மிகப்பெரிய மெசேஜ் கடைசியில் என்ன இருக்கும்? ஹீரோ வில்லனுக்கு சண்டை நடக்கும்போது ஹீரோ தான் ஜெயிப்பார். அப்போ தான் குட் ஓவர் ரூல்ஸ் த பேட்
அது சிம்பிள் லாஜிக் அதிலே இருக்குது. ஸோ நீங்கள் தவறு பண்ணிங்கன்னா அதுக்கு தண்டனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அந்த ஒரு சிம்பிள் லாஜிக்கை நீங்கள் எடுத்துட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு சினிமா பார்த்து சினிமாவை நோக்கி சினிமா மையமாக வச்சுட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெண்களுக்காக எதுவுமே நடக்கிறது இல்லைன்னா அதுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு டெஃபினெட்லி வி ஹாவ் சம் டேலண்டட் பீப்புள் அரவுண்ட். அண்ட் டாக்குமெண்ட்ரி வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. அதுக்கும் நேஷ்னல் அவார்ட்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ரிக்காக போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரவத்தியை வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் ஆல் தி வேஸ். இட் ஜஸ்ட் தட் சில பேர் வந்து மக்கள் வந்து அது பார்க்கணுன்னு விரும்பாத ஒரு விஷயம் இருக்குன்னு தவிர ஐ டோன்ட் திங்க் there's anything wrong with cinema. நான் ஈஸியாக வந்துட்டேன் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போய் என் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் படி ஏறி படி இறங்கி நான் வந்து கஷ்டப்பட்டேன் தான் கிடையாது. சின்ன வயசுலேருந்து சினிமாவில் இருக்கேன். ஸோ அந்த கஷ்டம் எனக்கு தெரியல. சவுத்துக்கு வரும்போது ரெக்கமெண்டேஷனில் வந்து நான் வெங்கடேஷ் தான் என்னுடைய முதல் ஹீரோ. அவர் தான் என்னை வந்து ஒரு ஹிந்தி படத்தில் பார்த்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிற படத்தில் என்னுடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் கலியுக பாண்டவலு, அந்த படத்துக்கு இந்த பொண்ணு நடித்தா நல்லாயிருக்கும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவங்க அப்பாவுக்கு. தெலுங்கு பண்ணிகிட்ருக்கும்போது ரெண்டாவது தெலுங்கு படம் பண்ணிகிட்ருக்கும்போது சினி பிரகாஷ் மாஸ்டர் கன்னடா படத்துக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணார் ரவிச்சந்திரன் சார்கிட்ட. ஸோ அப்படி தான் என் கன்னடா வாழ்க்கை ஆரம்பிச்சிது. கன்னடா ஷூட்டிங் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸில் நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் தர்மத்தின் தலைவன் படத்துக்காக என்ன வந்து பிரபு சார் பார்த்துட்டு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ அப்படி தான் சங்கர் அண்ணனே சங்கர் 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 எப்ப பார்த்தாலும் அவ பெரிய சொல்றீங்க, அவன் பின்னாலேயே சுத்துறீங்க. அந்த திருட்டு பையனை ஷாப் இனிமே அவரை பத்தி பேசின பல்ல கழட்டிடுவேன். எங்க கழட்டுங்க பார்க்கலாம். நல்ல இட்லி மாதிரி இருக்கு. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குன்னு தவிர நான் வந்து இந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் எனக்கு வேலை வேண்டும், எனக்கு வந்து நான் சினிமாவில் நடிக்கிறோம் ஆசையாக இருக்குன்னா அப்படி எங்கேயுமே நான் கேட்டதே கிடையாது. ஸோ ஐ திங்க் ஃபார் மீ இட்ஸ் பின் வெரி வெரி ஈஸி. அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அரசியலுக்கு வந்தேன். எனக்கு அரசியலுக்கு வரணும்னா ஒரு மைண்ட் தாட்க்கு வந்தது அன்றைக்கி வந்து திமுகவில் சேரணுன்னா ஒரு முடிவோடு இருந்தேன். ஸோ எப்போ என்னுடைய சுப்ரீம் கோர்ட் ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து அந்த கேசஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு வெளியே வந்தேனோ ஏப்ரல் 30 அந்த கேசஸ் ஜெயிச்சிட்டேன் சுப்ரீம் கோர்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் அடுத்த கம்மிங் மந்த்லேயே நான் வந்து திமுகவில் சேர்ந்தேன். ஸோ ரொம்ப தெளிவாக இருந்தேன் எந்த கட்சியில் சேரணும் என்ன செய்யணும். ஸோ ஐ திங்க் ஹியர் ஐ ஆம். எனக்கு எந்த பிரச்சனையும் வரும்போது நான் எங்கேயுமே சப்போர்ட்டுக்கு சுற்றி பார்க்குறதே இல்லை. பிகாஸ் ஐ எம் வெரி ஸ்ட்ராங். நான் வந்து என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை சுற்றி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சப்போர்ட் என்றைக்குமே எனக்கு இருக்குது. பட் எனக்கு தெரியும் இந்த ஒரு பிரச்சனை வரும்போது எந்த ஒரு பிரச்சனை வரும்போது இதுவும் கடந்து போகும்னா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனைக்காக நான் வந்து காலையில் சாயந்தரம் ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பண்ண முடியும் எப்படி சமாளிக்கிறதுன்னு அந்த டென்ஷன் என்றைக்குமே ஆனதே கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உமன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கொரியோகிராஃபர் பிருந்தா மாஸ்டர், கலாக்கா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் 8வது குழந்தை நான், அப்படி தான் கலாக்காவும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு பிறக்காத ஒரு 8வது தங்கச்சி நான். ஸோ கலாக்கா அண்ட் பிருந்தாவோட ஃபேமிலி என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அனு பார்த்தா சாரதி, இன்ஃபேக்ட் வேட்டாம் வீடு சுந்தரம் அவங்களுடைய மூத்த மகள் அவள். ஸோ ஷீ இஸ் அனதர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். சுஜாதா விஜயகுமார் வீராப்ப படத்தோடைய தயாரிப்பாளர், நிறைய சன் டிவிக்கு அவங்க ஷோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொன்னாக்கா ஜெயம் ரவியோட மாமியார் அவங்க. ஸோ அவங்க வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த 3 பேர் வந்து என்னுடைய உயிர் தோழி நீங்கள் சொல்லலாம். அது தவிர்த்து சுஹாசினி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு பிரச்சனை இருக்கும்போது பேசணுன்னு ஆசைப்பட்டேன்னா காலையில் 4 மணி கூட நான் ஃபோன் பண்ணி பேசலாம் ஹாஸ்னிக்கிட்ட. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஹாஸ்னி. பாம்பேயில் மதுபாலா, ரோஜா படத்தில் நடித்தவங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பாம்பேயில் செட்டில் ஆகிருக்காங்க. பட் மதுபாலா இஸ் அனதர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் சினிமாவில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ரெண்ட்ஸில் வந்து எல்லாருக்கும் தெரியும் கார்த்திக் சார், பஞ்சு சாருடைய பையன் சுபு அவர், அண்ட் கமல் சார். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் முன்னேறணுன்னா கண்டிப்பாக ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ சுந்தர் சாரோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்குது. அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் வந்து எந்த வேலையில் இறங்கினாலும் அது முழு மனசோடு என்னால் செய்ய முடியுது. ஏன்னா எனக்கு தெரியும் there is a man behind me who understands me, who believes me, and இந்த வேலையை நான் செஞ்சு சாதிச்சு தீர்வேன் அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க்
அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஐ எம் கோயிங் ஆன். ஃபியூ டாட்டர்ஸ் வந்து ரொம்ப வயசு கம்மி, 13 வயசும் 10 வயசு இப்போ தான் தாண்டி இருக்கு சின்னவ. ரொம்ப சீக்கிரம் வந்து அவங்க ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுறதுக்கு நான் கிடையாது. அவங்க நாளைக்கு என்ன ஆகணும்னா அவங்க தான் முடிவு பண்ணணும். படிப்பு முடிக்கணும், படிப்பு முடிச்சுட்டு எந்த வகையில் அவங்க போகணும், அந்த +2 முடிச்சுட்டு விச் சைட் ஆஃப் த ஃபீல்ட் தே வாண்ட் டு கோ. சினிமா பக்கம் வரணுமா, அல்லது அவங்க வந்து இன்ஜினியரிங் பக்கம் போகணுமா, இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் போய் சேரணுமா, வேறு படிப்பில் போகணுமா, அது அவங்க முடிவு. பட் இட்ஸ் டூ ஏர்லி. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு மைண்ட் செட்டோடு நாங்கள் வளர்க்கல. நீ இதுதான் ஆகணும், நீ இன்ஜினியர் தான் ஆகணும், நீ டாக்டர் தான் ஆகணும், அது எதுவுமே சொல்லி நாங்கள் வளர்க்கல. நானும் சுந்தர் சார் நாங்கள் தெளிவாக இருக்கோம். பசங்க என்ன பண்ணணும் விரும்புகிறாங்களோ அது அவங்க இஷ்டம். அவங்கள கைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் as பேரண்ட்ஸ் நாங்கள் அவங்களுக்கு எப்போவுமே இருப்போம். பட் த ஃப்யூச்சர் என்ன ஆகணும்னா அது அவங்க கையில் தான் இருக்குது.